ராத்திரியே அடுக்கி வச்சுடுவாங்களாம். கடவுள் சிலை மாதிரி கனிகள் காய்கள் அடுக்கி வச்சு அதில் தங்க நகையெல்லாம் கடவுளுக்கு சிலைக்கு போடுற மாதிரி போட்டு சித்திரை 1ஆம் தேதி 4-5 மணிக்கு இருந்ததுன்னா அந்த கனிகள் முகத்தில் முழித்து வணங்குவாங்களாம். அப்போ கனிகாணும் விழான்னு தமிழில் பெரிய ஒரு இறை வழிபாடாக இருக்குது. ஆகவே நாம் மாங்கனியையும் நிச்சயமாக அன்றாடு சாப்பிடுவோம். சர்க்கரை வியாதி இருக்காரங்களாம் மாங்கனி சாப்பிட பயப்படுறாங்க. எத்தனை பேரும் மாங்கனி சாப்பிட்டு சர்க்கரை வியாதி குறைஞ்சி இருக்கிறத நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன். தைரியமாக சாப்பிடுவோம். பலாக்கனியும் முக்கனியில் ஒன்றாகுது. வாழை மா பலா என்று நம்ம முன்னோர் சொல்லி இருக்கின்றார்கள். பலாக்கனியும் மாமரம் போன்று வானளாவிய ஓங்கி வளர்ந்த மரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய கனி பலாக்கனியும் ஒன்றாகும். கேரளாவில் பலாக்கனி கேரளாவில் அதிகம் பயன்படுத்துகின்றார்கள். எப்படிக்கு தென்னைக்கு வலுவான நெட்டு, உள்ளுக்குள்ளே நார், அப்புறம் வலுவான சிரட்டை, அப்புறம் தூய வெண்மை உள்ள பருப்பு தண்ணி இருக்கிற மாதிரி பலாக்கனிக்கும் வலுவான ஒரு தோல். அது எந்த உயிரினமும் அதை தின்றக்கூடாதுன்னு முள்ளாக இருக்குது. அதை உரித்தா தான் இனிய நறுமணம் உள்ள பலாப்பழம் ஒன்று, நறுமணம் மிகுந்த பழத்தில் பலாப்பழம் ஒன்று. சுவையும் அதுலேயும் அதிகம், தேன் மாதிரி இருக்கும் பலாச்சுவை. சுவையும் அதிகம், மனமும் அதிகம் இருக்கிற கனிகள். மாம்பழம் அதில் மனம் இருந்தாலும் இந்த அளவுக்கு இருக்காது. ஆக பலாப்பழம் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு இயற்கை கொடுத்துருக்கு. வேறு ஒரு இன்னும் கொடுக்குறது மனிதன் சாப்பிடணுன்ட்டு. அந்த பலாச்சோலையை சாப்பிட்டேன்னா சில பேருக்கு என்னமோ சரியாமல் இருக்கிறவங்களுக்கு அது ஒத்து வராது. நல்ல ஜீரண சக்தி உள்ளவங்களுக்கு பலாச்சோலை நல்லா செரிக்குது. அதனால் அதுவும் ரத்த சுத்தி ஆகுது, நோய் நீங்குது. கனி வகையில் முக்கியமான கனி முக்கனியில் ஒன்று பலாக்கனி. அது நிச்சயம் நம்ம உணவு வகையில் அதுவும் வெப்ப காலத்துலாம் கிடைக்கிது. பலாக்கனியும் எல்லா காலமும் கிடைக்கல. வெப்ப காலத்தில் பலாப்பழம் கிடைக்கும்போது ஒரு 2-3 மாதம் பலாப்பழமும் நிறைய சேர்த்துக்கிடும். அதாவது தேங்காய்பழமும் வாழைப்பழமும் வருஷம்பழம் கிடைக்கிது. மற்ற காலங்களில் வெப்ப காலத்தான் கிடைக்கிது. அப்போ இந்த பழங்களில் சத்துக்களை வெப்ப காலத்துக்கு பழங்களையும் சேர்த்துட்டா நமக்கு தேங்காய் வாழைப்பழத்தில் 1-2 விட்டு போன சத்தும் இதர பழங்கள் மூலமாக நம்ம உடம்புக்கு கிடைக்குது. அதனால் கண்டிப்பாக போய் வெப்ப காலத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து பழங்களிலும் பலாப்பழத்தையும் நாம் தைரியமாக சாப்பிடுவோம். எலுமிச்சம்பழமும் திடமாக சதைப்பத்தாக சாப்பிடக்கூடிய பழம் அல்ல, அது சாறு உணவு தான். எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சி தான் அருந்த முடியும். அதனால் சாறு பழம் தனி சாறு தான், திடம் கிடையாது. ஆனால் அதுவும் ஒரு பழம்தான். எலுமிச்சம் இதுவும் ஒரு எந்த செடியிலேருந்து கிடைக்கும், மரத்துலேருந்து கிடைக்கல. பெரிய எலுமிச்சை மரங்களான எலுமிச்சை செடி இனத்தை சேர்ந்தது தான். அந்த செடியும் முள்ளாக இருக்குது. எலுமிச்சம்பழம் பொதுவாக ஒரு உயர்ந்த இரத்தத்தை சுத்திகரிக்குது, உடல் சூட்டை தணிக்கிறது. அப்புறம் எலுமிச்சை புளிப்பு இயற்கையான புளிப்பு. ஆக எலுமிச்சங்கனியும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய கனிகளில் பிரதான கனி இல்லாட்டாலும் துணைக்கனியாக அமைகின்றது என்பதை இந்த தருணத்திலே நேயர்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். அடுத்ததாக தமிழன் போற்றிய நெல்லிக்கனியை பற்றி சிந்திப்போம். நெல்லிக்கனியிலையும் 2 கனி நெல்லிக்காய் உள்ளது. நாட்டு நெல்லிக்காய் என்றால் கொஞ்சம் பெரிதாக இருக்கும், வளைவு இல்லாமல் இருக்கும், கோடு தான் இருக்கும். அரிநெல்லி என்பது மேடு வளைஞ்சி மேடு பழமாக இருக்கும், கொஞ்சம் உருவத்தில் சிறிதாக இருக்கும், சுவையும் புளிப்பாக இருக்கும். அரிநெல்லியில் சின்ன குழந்தைகள் சாப்பிடும் ஒழிய மருத்துவ குணம் கிடையாது. நெல்லிக்கனியின் சுவை புளிப்பு அதிகமாகவும் இனிப்பு குறைவாகவும் உள்ளது. 2 சுவையும் கலந்துருக்குது. சர்க்கரை வியாதிக்கு நெல்லிக்கனி சிறந்த ஒரு பழ மருந்து. அதுபோக இரத்த சுத்தி உண்டு பண்ணுது, ஆயிலையும் நீடிக்க வைக்கிது. அதனால தான் ஔவையார் பிராட்டி காலத்தில் அதிகமான ஒரு நேர்மையான அரசன் தமிழ்நாட்டை ஆண்டு வந்தானா. அவன் நேர்மையான அரசனால் ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்து இந்த தமிழ்நாட்டை காக்கணும் அப்படின்னு சொல்லி ஔவையார்கிட்ட பணம் இல்லாத ஒரு ஏழை ஞானி. உடனே நெல்லிக்கனி தான் விலை குறைஞ்ச கனி. உடனே நெல்லிக்கனியை வாங்கிட்டு அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா அதிகமான மன்னருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும், நம்ம பொருளாதாரத்துலேயும் நல்லா வாங்கலாம் அப்படின்னு நெல்லிக்கனியை பரிசாக கொண்டு போனதாக தமிழ் இலக்கியத்தில் வரலாறு கூறுகின்றது. அதனால் தமிழ் இலக்கியம் போற்றிய கனி நெல்லிக்கனி. பிரதான கனி இல்லாட்டாலும்
அது மற்ற கனிகளிலும் நெல்லிக்கனி இரத்த சுத்தி ஆரோக்கியத்துக்கு நோய் நீக்குவதற்கு அதுவும் முக்கிய இடம் வகிக்கின்றது. விலையும் மலிவு. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சொல்லுவாங்க 10 ஆப்பிள் சாப்பிடுவதும் சரி, ஒரு நெல்லிக்கனி சாப்பிடும் சரி. ஆப்பிளோட நெல்லிக்கனி தரத்தில் குணத்தில் உயர்ந்தது. ஆனால் விலையில் ஆப்பிள் தான் விலை அதிகம், நெல்லிக்கனி விலை குறைவு. இப்படி குறைந்த மதிப்பு கூடிய நெல்லிக்கனியை நம்ம அன்றாடம் சேர்த்துக்கொள்வோம். தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, கையில் வெண்ணெய் வச்சுட்டு நெய்க்கு ஊராக அலைஞ்சிட்ருக்கான்னு. வெண்ணெய் இருக்குன்னா நெய்ன்னு தெரியாமல் என்கிட்ட வெண்ணெய் இருக்குது நெய் இருக்கான்னு அலைஞ்சிட்ருக்கோம். நம்மகிட்ட ஆரோக்கிய வழி தெரியாமல் இருந்தது. எனக்கு இது நான் புதுசாக கண்டுபிடிக்கல, பரம்பரையாக இருந்தது, நம்ம மறந்துட்டுறோம். இப்போ நான் பரம்பரையாக இருந்ததை எனக்கு கிடைச்ச அனுபவத்து மூலம் உங்களுக்கு விளக்குனேன். நீங்களும் இதன் மூலமாக நமக்கு நாமளே ஆரோக்கியம் இருக்குது. அதுபோன்று நாம் இந்த மாதிரி மெல்ல மெல்ல அல்லது வேகமாக உணவை மாற்றினால் ஆரோக்கியம் நம்மிடையே எப்பொழுதும் இருக்கும்.